லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். நீ கட்டின தாலி இன்னும் மானச கழுத்துல தான் இருக்கு. இன்னும் அந்த தாலிய பிரிச்சு கூட கோக்கல. நீ என்னடானா அறுத்து கட்ட போறேன்னு பேசிட்டு இருக்க? அத்தை எந்த பேங்குக்கும் போன் பண்ணல, யார்கிட்டயும் லோன் கொடுக்க கூடாதுன்னு சொல்லல. யாரோ மூணாவது மனுஷங்க சொல்றத நம்பிக்கிட்டு முட்டாள்தனமா நடந்துட்டு இருக்க. இந்த ஜென்மத்துல மானசாதான் உன் பொண்டாட்டி, அதை யாராலையும் மாத்த முடியாது. அவ உன்னை விட்டும் போக மாட்டா. அப்புறம் எதுக்கு அவங்க எனக்கு பணம் தரேன்னு சொன்னாங்க? வீட்டுல வந்து வேலை செய்யணும் வேற சொன்னாங்க. தம் மருமகன் பணத்துக்காக 4 பேர்கிட்ட கையேந்தி நிக்க கூடாதுங்கிற ஆதங்கத்திலயும் நீ நல்லா இருக்கணும், அவங்க பொண்ணு கூட சேர்ந்து வாழணுங்கிற அக்கறையில அவங்க சொன்னது. உனக்குள்ள இருக்கிற தாழ்வு மனப்பான்மையால அவங்க செய்யற நல்லது கூட உனக்கு தப்பா தெரிஞ்சிருக்கு. இதத்தான் நானும் மனசாவும் உங்ககிட்ட சொல்லி புரிய வைக்க ட்ரை பண்ணோம். நீ புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிற. நீ பெரிய இவனா? வேதம்மாவை எதிர்த்து ஜெயிச்சிருவியா? அவங்க நினைச்சா அடுத்த நிமிஷமே உன்கிட்ட இருந்து மானசாவை பிரிச்சிட முடியும். உன்னால அவங்களை எதிர்த்து ஒரு மண்ணும் பண்ண முடியாது. ஆனா அவங்க அப்படி செஞ்சாங்களா? கண்ணுக்கு தெரியாத ஒருத்தவங்க வாழ்க்கை கூட நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவங்க தான் பொண்ணு வாழ்க்கை கெட்டு போகணும்னு நினைப்பாங்களா? நீ இந்த வீட்டை விட்டு வெளியே இருக்கிறதால தானே உனக்கு இந்த சந்தேகம் வருது. இனி நீ வெளியே இருக்க வேணாம், இந்த வீட்லயே இரு. வித்யா, ஏற்கனவே அம்மா இவன் மேல செம்ம கோவத்துல இருக்காங்க. இப்ப நீ வேற இவனை வீட்டுல தங்க வைக்க சொன்னா அவங்க எப்படி சம்மதிப்பாங்க? நான் அத்தை கிட்ட பேசுறேன். இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு கட்டணும்னா அதுக்கு இந்த ஒண்ணுதான் வழி. அம்மா, அவர் போயிட்டாரா இல்ல இன்னும் அங்கேயே தான் உட்கார்ந்திருக்காரா? சஞ்சய் கிட்ட சொல்லி அவரை கழுத்தை புடிச்சு வெளியில தள்ள சொல்லு. என்ன பிரச்சனை வந்தாலும் நான் பாத்துக்கிறேன். அம்மா, உங்க கோவம் நியாயம்தான். உங்க இடத்துல யார் இருந்தாலும் இப்படிதான் பேசுவாங்க. ஆனா அந்த கோவத்தோட நம்ம மானச வாழ்க்கையும் சேர்த்து யோசிச்சு பார்க்கணுமா? நாம இப்ப எடுக்கிற முடிவு நம்ம வீட்டு பொண்ணோட வாழ்க்கைய பாதிக்க கூடாதுமா. அதுக்காக இப்படி ஒரு சந்தேக புத்தி உள்ளவர் கூட மானசாவை வாழ சொல்ல முடியுமா? மா, கார்த்திக் தப்பான பையன் இல்லம்மா. நமக்கு வேண்டாதவங்க யாரோ அவன் கிட்ட இல்லாத பொல்லாதத சொல்லி அவன் மனசை கலைச்சிருக்காங்க. அவன் ஒரு நடுத்தர குடும்பத்து பையன். கல்யாணம் ஆன புதுசுல நீங்க அவனை ஏத்துக்கல. ஏற்கனவே அவனுக்குள்ள கொஞ்சம் தாழ்வு மனப்பான்மை இருந்திருக்கு. இதெல்லாம் சேர்ந்து அவனை இப்படி மாத்திருச்சுமா. இப்ப நான் என்ன செய்யணும்னு சொல்ற? நம்ம மானசாவை வெளியே அனுப்ப வேண்டாமா? கார்த்திக் இனிமே நம்ம வீட்லயே இருக்கட்டும். அவன் வெளியே இருக்கிறதாலதான் அவனுக்கு இந்த மாதிரி தேவையில்லாத சந்தேகம் எல்லாம் வருது. அவன் நம்ம கூடவே வீட்டோட இருந்தா? அத சொன்னதுக்குதான் நான் ஏதோ அவரோட லைஃபையே ஸ்பாயில் பண்ண பார்த்ததா பேசிட்டு இருக்காரு. இல்லம்மா, நான் பேசிட்டேன். அவன் தப்ப உணர வச்சுட்டேன். இனி அவன் அப்படி நடந்துக்க மாட்டாமா? எனக்கு இதுல விருப்பம் இல்ல வாணி. நீ என்ன சொல்ற மானசா? வாணி சொல்ற மாதிரி இன்னும் ஒரு சான்ஸ் கொடுக்கலாமா? கார்த்திக் ரொம்ப நல்லவம்மா. யாரோ அவனை மிஸ்ட்ரீட் பண்ணிருக்காங்க. ஆமா வேதா, அப்படிதான் தெரியுது. இது நம்ம பொண்ணோட வாழ்க்கை, அவசரப்பட வேண்டாம்னு தோணுது. அவர் வீட்டோடவே இருக்கட்டுமே. சரிக்கா, நீங்க சொல்றதுக்காகவும் மானசாவோட வாழ்க்கைக்காகவும் நான் இதுக்கு சம்மதிக்கிறேன். ஆனா இனி அவரை என்னால இந்த வீட்டுல ஒருத்தரா பார்க்க முடியாது. என் மாப்பிள்ளையாவும் பார்க்க முடியாது. யாரோ ஒரு ஆளா இங்க இருந்துட்டு போகட்டும். சரிம்மா, நான் சொல்றேன். ஆனா இனிமே இந்த மாதிரி சீப்பா நடந்துக்கிட்டா அப்புறம் என் பொண்ணு வாழ்க்கைய பத்தி கூட நான் கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டேன். அப்படிலாம் நடக்காதுமா. சரி, நான் பேசிக்கிறேன், விடு. வா மனசா.
மானசா இப்ப இப்படியே என் கூட வரணும். பிடிவாதம் பிடிச்சிட்டு இருந்தா எப்படி? என்னங்க உள்ள வா, சொன்னதே கார்த்தி. சொல்லிட்டாரு. கொஞ்சம் சும்மா இரு. கார்த்தி அத்தை உன்னை இந்த வீட்லயே இருக்கிறதுக்கு ஒத்துக்கிட்டாங்க. உள்ள வா. சார் நீங்களாம் கிளம்புங்க. ஓகே மேடம். கார்த்திக் வா உள்ள. என்ன யோசிக்கிற? இதுக்கு மேல நீ பிடிவாதம் பிடிச்சா உன் தலையில நீயே மண்ணலி போட்டுக்கிறன்னு அர்த்தம். உருப்படியா வாழணும்னு நினைச்சா உள்ள வா. மனசா மாப்பிள்ளை வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வாமா. கூப்பிட்டு போமா. வாங்க மாப்பிள்ள கார்த்திக் வா. வா கார்த்தி. வாங்க வா வாங்க கார்த்திக். கார்த்திக். வா வாங்க. கார்த்திக் சொல்றேன் வா. போங்க. யோ வாங்க போலாம். டேய் போலீஸ் இன்ஸ்பெக்டர் சார் இங்க வாங்க. வரேன் சார். வாட்ச்மேன் கேட்டு தரங்க. புருஷன் பொண்டாட்டி சேர்ந்துட்டாங்கன்னு கேஸை க்ளோஸ் பண்ணுங்க. ஓகே சார். நாம ஒண்ணு நினைச்சா வேற ஒண்ணு நடக்குது. நாம போட்ட பிளான மொத்தமா சொதப்பிட்டாலே இந்த வித்யா. இவனை வச்சு பெரிய கலவரத்தை உண்டு பண்ணலான்னு பார்த்தா கடைசியில எப்ப பாரு நம்மளே பல்பு வாங்கிட்டு இருக்கோம். மானசா என்ன மன்னிச்சிரு மானசா. நான் வேணும்னு இப்படி பண்ணல. பேங்க்ல என் லோனை ரிஜெக்ட் பண்ணது உண்மை. அங்க ஒருத்தர் உங்க அம்மா பேர் சொன்னதும் உண்மைதான். ரொம்ப நாள் ட்ரை பண்ணியும் கிடைக்காம போன ஏமாற்றம், ஏற்கனவே உங்க அம்மாவுக்கு நம்ம மேல இருந்த கோவம், இதெல்லாம் சேர்த்துதான் அவர் சொன்னதெல்லாம் உண்மை நம்பிட்டேன். தப்பு என் மேலதான் மானசா. நான் உன்னை விட்டுட்டு வேற ஒருத்தனை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு நீ சந்தேகப்பட்டல. சாரி மானசா. உனக்கு கோவம் இருந்தா என்ன அடிச்சிரு. ஆனா ப்ளீஸ் என்ன வெறுத்துறாத. நான் தெரியாம தப்பு பண்ணிட்டேன். தெரியாம தப்பு பண்ணிட்டியா? இனி இப்படி பண்ண மாட்டேன் மானசா. சாரி சாரி. நான் உன்னை மன்னிச்சிருவேன். ஆனா அம்மா எப்படி உன்னை மன்னிப்பாங்க? உன்கிட்ட யாரு மானசாவுக்கு கல்யாணம்னு சொன்னது? பிரீத்தி தான் என்கிட்ட சொன்னாங்க. நினைச்சேன் இந்த மாதிரி வேலையெல்லாம் அவதான் செய்வா. மானசாக்கும் இன்னொரு பையனுக்கும் கல்யாணம்னு எனக்கு ஒரு இன்விடேஷன் அனுப்புனாங்க. சுமங்கலி பூஜைக்கு நீங்க பர்ச்சேஸ் பண்ண எல்லாமே இவ கல்யாணத்துக்கு பண்றதா என்ன நம்ப வச்சாங்க. அப்ப நான் மானசா கிட்ட பேச ட்ரை பண்ணேன். இவ்வளவு என் மேல கோவமா இருந்ததுனால இவ சரியா பேசல. எல்லாமே ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கா மாறிடுச்சு. பிரீத்தி என்ன வாணி, ஒரு வழியா உன் திறமைய காட்டி கார்த்திய வீட்டுக்குள்ள வர வச்சிட்ட போல. உனக்கே இந்த வேலை? என்ன வேலை? நான் என்ன பண்ணேன்? நீங்க தானே மானசாக்கு கல்யாணம் என்கிட்ட சொன்னீங்க. நான் சொன்னேங்கிறதுக்கு உன்கிட்ட என்ன எவிடன்ஸ் இருக்கு? நீங்க எனக்கு இன்விடேஷன் அனுப்புனீங்கல்ல, அது என் வாட்ஸ்அப்ல தான் இருக்கு. காட்டுறேன் பாருங்க. அப்படியா? எங்க காட்டு பார்க்கலாம். என்னாச்சு? என் போன்ல தான் இருந்துச்சு, இப்ப காணும். நான் அனுப்புனா தானே இருக்கும். இல்ல, நீங்க தான் என்ன ஏமாத்தி. எவிடன்ஸ் இல்லல்ல. நீங்க நினைக்கிற மாதிரி உங்க மாப்பிள்ள ஒன்னும் நல்லவன் கிடையாது. யாரோ சொல்றதெல்லாம் நம்பிட்டு இப்படி இந்த குடும்பத்தையே சந்தேகப்படுறவன் நாளைக்கு மானசாவியே சந்தேகப்பட மாட்டான்னு என்ன நிச்சயம்? அவ்வளவுதான் மரியாதை. என்ன தம்பி, ரொம்பதான் எகிரிட்டு வர? ஏதோ போனா போகுது, உசுரை காப்பாத்தினவ சொல்லிருக்காளேன்னு விருப்பமே இல்லாம ஆண்டி உன்னை உள்ள விட்டுருக்காங்க. இப்படி என்கிட்ட திமிரு கிட்ட இருந்தேன்னு வையு, அப்புறம் அவங்களே உன் கழுத்தை புடிச்சு வெளியே தள்ளிடுவாங்க. மருமகன் கழுத்தை புடிச்சு மாமியார் வெளியே தள்ளினா நல்லாவா இருக்கும்? இந்த வீட்ல இன்னும் நீ எத்தனை நாள் இருக்க போறேன்னு தெரியல. இருக்கிற வரைக்கும் இருக்கிற இடம் தெரியாம இருந்துட்டு போயிடு. அதான் உனக்கும் நல்லது, மத்தவங்களுக்கும் நல்லது. சும்மா ஏதாவது சத்தம் போட்டா நான் யாருன்னு உனக்கு காட்டுவேன். உன் மேல அத்தைக்கு இருக்கிற நம்பிக்கை எப்பவும் இப்படியே இருக்காது பிரீத்தி. கண்டிப்பா அது ஒரு நாள் குறையும். அன்னைக்கு இருக்கு உனக்கு கச்சேரி. பார்க்கலாம். பார்க்கலாம். இல்லங்க, இவளாலதான் இந்த பிரச்சனை எல்லாம். அவளை பத்தி தெரிஞ்சிருந்தும் நீ அவ சொன்னதை நம்பி இருக்க பாரு. உன்னை சொல்லணும். நீ முதல்ல எங்க அம்மா கிட்ட சாரி கேளு. நீ வா வா. வா.
வேதா, எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, வந்து பூஜையை ஆரம்பி. எனக்கு பூஜையை நடத்துற மனநிலையே இல்லக்கா. எல்லாரையும் போக சொல்லு, இன்னொரு நாள் பூஜையை நடத்திக்கலாம். வேதா, என்ன பேசுற நீ? சுமங்கலி பூஜையை ஆரம்பிச்சுட்டு இப்படி பாதியில நிறுத்தக்கூடாதுமா. அது நம்ம குடும்பத்துக்கு நல்லதில்ல. ஏற்கனவே நம்ம குடும்பம் சந்திச்ச சோதனை எல்லாம் போதும். சொல்றத கேளு. ஒரு பிரச்சனை நடந்தாலும் அதுலயும் நல்லது தானே நடந்திருக்கு. இனிமே கார்த்தி நம்மளை பத்தி தப்பா நினைக்க மாட்டாரு. மானச வாழ்க்கையில இனிமே எந்த பிரச்சனையும் வராது. நீ வந்து பூஜையை நடத்து வேதா. வாமா, சொல்றது கேளு வேதா. வா வா. வாங்க. என்ன மன்னிச்சிருங்க மேடம், நான் உங்களை சரியா புரிஞ்சுக்காம என்னென்னமோ பேசிட்டேன். கார்த்திக் வா. இதை எடுத்து அம்மா கிட்ட கொடு. பார்த்து மெதுவா, நான் பிடிக்கவா? சரிங்க பிரேமா. வாணி, அம்மா, தேவிக்கு அலங்காரம் பண்ண நகைங்கெல்லாம் உன்கிட்ட கொடுத்து வச்சிருந்தல? ஆமாம்மா, என்கிட்ட தான் இருக்கு. போய் எடுத்துட்டு வா. சரிங்கம்மா. போடி போ, நகை இருந்தா தானே எடுத்துட்டு வருவேன். எங்க என்ன நகைய காணோம்? இங்க தானே வச்சிருந்த. எங்க போயிருக்கோம்? பெரிய செயின். இங்க தானே வச்சிருந்த. எங்க போச்சு? என்னாச்சு வித்யா? மாமா, அத்தை கொடுத்த நகைய இங்க தான் வச்சிருந்த மாமா. இப்ப பாக்குற காணோம். என்னம்மா சொல்ற? நல்லா தேடி பாத்தியா? நல்லா பாத்துட்டேன் மாமா, எங்கேயுமே இல்ல. எங்க வச்சாத?
ஆ? இது உன் ரூம். நீ பத்திரமா வச்சிருந்த நகை எப்படிமா காணாம போவோம்? தெரியல மாமா. எங்க வச்ச? தோ அந்த கபோர்ட்ல தான் வச்சேன் மாமா. எம்டியா இருக்கு. என்னம்மா? ஒண்ணுமே இல்ல, எல்லாமே எம்டியா இருக்கு. இப்ப அத்தைக்கிட்ட என்ன பதில் சொல்றதுன்னே தெரியல மாமா. நீ நகையை மாத்தி எங்கேயும் எடுத்து வைக்கலையே? இல்ல மாமா, நான் அங்கதான் வச்சேன். நகை வச்ச இடத்துல இல்லனா அப்ப யாரோ வந்து நகையை எடுத்திருக்காங்க. நகையை காணோம் அப்படின்னு வேதா கிட்ட சொல்லலாம். வா வா. மாமா, அத்தை திட்டுவாங்களே மாமா. நீ வாமா, நான் பேசிக்கிறேன். வா வா. நீ போட்டுக்கோ. இது எனக்கு தான், உனக்கு இல்ல. நீ வேணாம், போ போ. அம்மா, இன்னும் 15 நிமிஷத்துக்குள்ள பூஜை ஆரம்பிக்கணும். அப்பதான் 10 மணிக்குள்ள முடிக்க முடியும். அதை தாண்டி போனா நல்ல நேரம் முடிஞ்சிருது. இப்ப ஆரம்பிச்சிடலாம். சரிங்கம்மா. வாணி, சீக்கிரமா சாமிக்கு அலங்காரம் பண்ணு. ஆமா, நகை எங்க? நகைய காணோமா? என்னது? நகையை காணுமா? என்ன சொல்ற வாணி? நான் ஏன் ரூம்ல தான் வச்சிருந்தேன். இப்ப போய் பாக்குறேன், காணோமா? அது எப்படி காணாம போகும்? நகைக்கு கால் முளைச்சு நடந்தா போவும். அத்தையோட கபோர்ட்ல இருந்து யாருக்கும் உதவி பண்றதுக்கு பணம் எடுத்த மாதிரி இதையும் யார்கிட்டயும் தூக்கி கொடுத்துட்டியா என்ன? ஸ்னேகா, இல்லத்த, நகை தானா தொலைஞ்சு போக சான்ஸ் இல்லையே, அதான். நான் பேசிக்கிறேன். நீ கொஞ்சம் அமைதியா இருக்கியா? என்ன நம்பிதான் நகையை ஒப்படைச்சிங்க. இப்ப நான் அதை தொலைச்சிட்டேன். என்ன மன்னிச்சிருங்கம்மா. வாணி, உன்னோட ரூமுக்கு வேற யாராவது வந்தாங்களா? பிரீத்தி தான் ஆளை வச்சு ரூமை கிளீன் பண்ணிட்டு இருந்தா. அவளை தவிர அந்த ரூம்குள்ள வேற யாரும் போகல. பிரீத்தி, நீ நகையை எடுத்தியா? நான் எதுக்கு நகையை எடுக்க போறேன்? ஆண்டி, அங்கிள் என்ன பேசுறாருன்னு பாருங்க. அவ அப்படிப்பட்ட பொண்ணு இல்ல. நம்ம வீட்ல இன்னைக்கு கிளீன் பண்ண ஆளுங்க மேல உனக்கு ஏதாவது டவுட் இருக்கா பிரீத்தி? இல்ல ஆண்டி, என் கண்ணு முன்னாடி தான் அவங்க எல்லாம் வேலை செஞ்சாங்க. கபோர்டை திறக்கவே இல்ல. மாப் போட்டு ஒட்டடை அடிச்சாங்க, அவ்வளவுதான். பாத்ரூம்ல மானசா குளிச்சிட்டு இருந்தா, அதனால பாத்ரூமை கூட கிளீன் பண்ண முடியல. மனசா, மா, நீ எதுக்கு வாணி ரூமுக்கு குளிக்க போன? நான் எப்போ? அவ பாத்ரூம்ல பைப்பு பிரச்சனைமா, தண்ணி வரல, அதான் அவ அங்க வந்தா. ஆமாமா. கொஞ்சம் கவனமா இருந்திருக்கலாமேமா. அவ இந்த மாதிரி எல்லாம் நடக்கும்னு நினைச்சிருக்க மாட்டா. நம்ம வீட்ல யாரு வந்து திருடி இருப்பாங்க? வந்துருச்சு. அக்கா, அக்கா, முதல்ல பூஜை நல்லபடியா முடியட்டும். அதுக்கப்புறம் நகை எப்படி தொலைஞ்சு போச்சுன்னு கண்டுபிடிச்சுக்கலாம். மனசா, என் ரூம்ல இருக்கிற என்னோட நகைங்களை எல்லாம் எடுத்துட்டு வா. இல்லம்மா, நம்ம யூஸ் பண்ண நகைங்களை சாமிக்கு அலங்காரம் பண்ணக்கூடாது. அது தெய்வ குத்தமாயிடும். புது நகைங்களால தான் சாமிக்கு அலங்காரம் பண்ணணும். ஸ்னேகா, அத்தை, நம்ம வீட்ல இன்னும் யூஸ் பண்ணாம வச்சிருக்கிற நகைங்க ஏதாவது இருக்கா? இல்லத்த, அதனால தானே நம்ம புதுசு வாங்கணும். அம்மா, நான் வேணா உடனே போய் கடையில வாங்கிட்டு வரட்டுமா? டைம் ஆச்சுடா, அந்த அளவுக்கு டைம் இல்ல. இனிமே வாங்கிட்டு வந்து பூஜையை தொடர்ந்து நடத்த முடியாது. நல்லா இருக்கு. அம்மனுக்கு நகைங்களுக்கு பதிலா மலர்ல அலங்காரம் பண்ணி பூஜையை ஆரம்பிக்கலாம். அதுல எந்த தப்பும் இல்ல. ஆனா அது ஒரு குறையாவே தெரியும். வாணி, இன்னும் 10 நிமிஷம் டைம் இருக்கு. இன்னொரு தடவை ரூம் நல்லா தேடி பாரு.
சரிம்மா. அக்கா இது சூப்பரா இருக்குல்லக்கா. அக்கா வாணி